வணக்கம். பிப்ரவரி 7ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அவங்களுடைய ஒப்புதலை வழங்கி இருக்கிறாங்கன்னு NDTVல தகவல் சொல்லியிருக்காங்க. எதற்கான ஒப்புதல்? சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. NSE அவங்களுடைய இண்டெக்ஸ் உடைய FNO ட்ரேடிங் ஆர்ஸை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் செபிக்கு வைத்திருக்கிறாங்க. சாயங்காலம் 6 மணிலிருந்து 9 மணி நைட்டு வரைக்கும் அந்த ட்ரேடிங் திறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசலை செபிக்கு வைத்திருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். சில புரோக்கர்ஸ் இதற்கு ஓகேவா இருந்திருக்காங்க. சில புரோக்கர்ஸ் சில எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ என்ன NDTVல அப்டேட் கொடுத்திருக்காங்கன்னா, புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அவங்களோட ஒப்புதல் வழங்கி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. கணேஷா இக்கோஸ்பியருடைய ஷேர்ஸை SBI மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 5.9%லிருந்து 9% உயர்த்துறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கு புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மற்றும் மிடில் ஈஸ்ட்ல இருந்து. இதோடைய மதிப்பு என்னன்னு கம்பெனி சொல்லிங்க. லார்ஜ் ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் ஆர்டர்ஸ்னு சொன்னா அதோடைய மதிப்பு 2500 5000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். இதுல குறிப்பா இந்தியாவில் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் அப்டேட் கொடுத்திருக்காங்க. சீல்மேட்டிக் இந்தியா லிமிடெட் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் இருக்கு. அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி கிட்ட ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய அங்கீகாரம் இதுன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்ய போறாங்க. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட $150 பில்லியன். இதுல இருந்து சிலது கம்பெனிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த 5 ஆண்டுக்குள்ளார. அது மட்டும் இல்லாம இப்ப கிடைச்சிருக்கிற சர்டிஃபிகேஷன் வழியாக வேறு சில ஆர்டர்ஸும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இது கூட ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் இந்தியாவில் டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய கம்பெனி. கிரைசில் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங் அவங்களுடைய கமர்ஷியல் பேப்பருக்கு A1+ முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க. கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. TRF லிமிடெட் டாடா நிறுவனம் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 20% அதிகரிச்சிருக்கு. டாடா ஸ்டீலுடன் மர்ஜர் ஆக போற ஒரு கம்பெனி இது. 9 கம்பெனி மர்ஜர் ஆகிறாங்க டாடா ஸ்டீலுடன். அதுல ஒரு கம்பெனி TRF லிமிடெட் முன்ன அறிவிச்சிருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் கம்பெனி தரப்புனா அந்த மர்ஜரை கைவிடுறாங்க. மர்ஜர்ல இருந்து திரும்ப பெறாங்க. அதனால தான் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாகவும் சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? அவங்க அந்த மர்ஜரை டிராப் பண்றதுக்கு கடந்த சில குவார்ட்டர்ஸ் அவங்க பிசினஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு டாடா ஸ்டீலுடன் இணைவதை அவங்க கைவிட்டிருப்பதாக கம்பெனி முடிவெடுத்து டாடா ஸ்டீலும் அதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீல் தரப்புல பிரஸ் ரிலீஸ் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ TRF லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. டாடா ஸ்டீலுடைய பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க முன்னவே, அதாவது போன ஆண்டு என்ன சொல்லியிருந்தாங்க, 9 கம்பெனி டாடா ஸ்டீலுடன் இணைக்க போவதாக முன்னவே அப்டேட் கொடுத்திருந்தாங்க 2022. இப்போ அதுல 5 மர்ஜர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதி 3 மர்ஜர்ஸ் நடைபெற இருக்கு. அது எல்லாமே அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மீதம் இருக்கிற அந்த ஒன்று TRF லிமிடெட் இப்போ அதை கைவிட்டிருக்காங்க. எப்போக்குள்ளார இந்த 3 மீதம் இருக்கிற 3 மர்ஜர்ஸ் முடிவடையும். டாடா ஸ்டீல் என்ன கால அளவு கொடுத்திருக்காங்க? அடுத்த நிதியாண்டுடைய முதல் குவார்ட்டருக்குள்ள இந்த அனைத்து மர்ஜர்ஸும் முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க டாடா ஸ்டீல். ஆனால் TRF லிமிடெட் இப்போ அந்த மர்ஜரை கைவிட்டிருக்காங்க. கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் தரப்புல அப்டேட் இருக்கு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் அவங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய பெல்லட் ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு இந்த அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2.7 மில்லியன் டன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு ஆண்டிற்கு. அது 4.7 MTPA உயர்த்துறாங்க. அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட். சிவா டெக்ஸியான் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு விசாகப்பட்டினத்திலிருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் கிட்ட இருந்து கிடைச்ச ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க சிவா டெக்ஸியான். நெஸ்லே இந்தியா ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 15. மணி கண்ட்ரோல் இந்த டேட்டா உங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் குறித்து நெட் ப்ராஃபிட் 655 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4.4% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 721 கோடி ரூபாய். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 4600 கோடி ரூபாய். மணி கண்ட்ரோல் கருத்து கணிப்பு எதிர்பார்த்தது 4646 கோடி ரூபாய்.
இன்டெலெக்ட் டிசைன் எரினா கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது கிளைண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாக்கிஃப் பேங்க் இன்டர்நேஷனல் ஏஜி இவங்களுடைய ஒரு சேவையை பயன்படுத்த போறதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன தொகைக்கு இந்த கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கின்ற தகவல் கம்பெனி வெளியிடல. பேடிஎம் இன்னைக்கு மறுபடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலர் தகவல். நேற்று கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல 10% அப்பர் சர்க்யூட்டை ஏற்றிருக்குன்னு மணி கண்ட்ரோலர் தகவல் சொல்லியிருக்காங்க. பெரிய டீல்ஸ் நடந்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. 21 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது 0.3%. ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு 103 கோடி ரூபாய்ன்ற அப்டேட் மணி கண்ட்ரோலர் இருந்து கிடைச்சிருக்கு. கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்குடைய ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. February 7ஆம் தேதி 9ஆம் தேதி முடிவடையுது. தகவல் கிடைத்தது CNBC TV 18 என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? 445 லோவர் பேண்ட், 468 ரூபாய் அப்பர் பேண்ட். ஆனந்த் ரத்தி சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம்ன்ற ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க இந்த ஐபிஓக்கு. மற்றொரு ஐபிஓ ராஷி பெரிஃபரல்ஸ். CNBC TV 18 கிடைத்த தகவல் என்னன்னா, ராஷி பெரிஃபரல்ஸ்ல ஏற்கனவே பிரபல இன்வெஸ்டரான மது கேலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. February 7ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? 9ஆம் தேதி. ஆனந்த் ரத்தி சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இன்செக்ஸ் ரிசர்ச் சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இந்த ஐபிஓக்கு. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க ராஷி பெரிஃபரல்ஸ் உடைய ஐபிஓக்கு. விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட் இன்கிரீடியன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 60 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 16. லிபர்ட்டி ஷூஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. ஹரியானாவில் இருக்கக்கூடிய அவங்களோட வேர் ஹவுஸ்ல தீ விபத்து இன்னைக்கு ஏற்பட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவில் சேதம் இருக்குன்ற மாதிரி தான் கருதுறாங்க. ஆனால் எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்குன்ற தகவல் இன்னும் கம்பெனி வெளியிடல. இன்சூரன்ஸ் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க லிபர்ட்டி ஷூஸ். கல்யாணி ஸ்டீல்ஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த தகவல், அவங்களுடைய உற்பத்திகளுடைய விலையை உயர்த்த போறதாக முடிவு எடுத்திருக்கிறாங்க. 18% மார்ஜின் கிடைக்கும். எதனால விலை உயர்த்துறாங்க? இன்புட் காஸ்ட் அதிகரிச்சிருக்கு, அதனால தான் விலை உயர்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25% அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த புது விலைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. மீதம் இருக்கவங்க கூட எல்லாமே பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் CNBC TV 18 பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. டாடா நிறுவனமான ட்ரெண்ட் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாண்டலோன் ரெவென்யூ 3521 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 52% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 447 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 113% அதிகரிச்சிருக்கு. துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மதிப்பு என்னன்னு சொல்லிங்க. தாய்லாண்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சப்சிடரி வழியாகத்தான் இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் டேட்டா நம்ம ரொம்ப நாட்கள் கழிச்சு தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் அதை பார்ப்பதில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அது போடாமல் இருந்தேன். ஆனால் சில பேர் அதை வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் சேர்க்கப்பட்டிருக்கு. இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் இன்னைக்கு ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு அதிகரித்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம 3 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. BGR எனர்ஜி 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. வால்யூம் 1320% அதிகரித்தது. ஜாகிள் ப்ரீபெய்ட் 20% ஷேர் பிரைஸும் 910% வால்யூம் அதிகரிப்பு. ஆட்டோ ஸ்டாம்பிங்ஸ் 20% ஷேர் பிரைஸ் 485% வால்யூம். TRF 20% ஷேர் பிரைஸும் 370% வால்யூம் அதிகரிப்பு. பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் 20% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 400% வால்யூம் அதிகரிப்பு. ட்ரெண்ட் 18% ஷேர் பிரைஸ் 618% வால்யூம். ட்ரோன் டெஸ்டினேஷன் SME கேட்டகரியில் வருதுன்னு நினைக்கிறேன், சரி பார்க்க வேண்டும். 16% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 880% வால்யூம் அதிகரிப்பு. மான் அலுமினியம் 16% ஷேர் பிரைஸும் 1748% வால்யூம் அதிகரிப்பு. KIOCL 15% ஷேர் பிரைஸ் 849% வால்யூம் அதிகரிப்பு. பராக் மில்க் ஃபுட் 15% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 700% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் IFGL ரிஃப்ராக்டரி 15% விழுந்தது. 286% அதிகரித்தது வால்யூம். ஆப்டெக் 6% வீழ்ச்சி, 169% வால்யூம் அதிகரிப்பு. நவீன் ஃப்ளூரின் 6% விழுந்தது. 1300% வால்யூம் அதிகரிப்பு. IOL கெமிக்கல்ஸ் 5% வீழ்ச்சி, 144% வால்யூம் அதிகரிப்பு. ராம்கோ சிஸ்டம்ஸ் 5% விழுந்தது. வால்யூம் 126%. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 5% வீழ்ச்சி, 492% அதிகரித்தது வால்யூம். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் 5% விழுந்தது. 165% வால்யூம் அதிகரிப்பு. எவரிடி இண்டஸ்ட்ரீஸ் பேட்டரி கம்பெனி 4% விழுந்தது. 102% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.